எல்லாருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் விஜய் சிஜி. இன்னைக்கு இந்த பதிவு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, என்னோட 2வது படம் பவுடர் 2022 கோவிட் டைமில் அந்த நைட் டைமில் எடுத்து ரிலீஸ் பண்ண படம். இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக வையாபுரி சார், வித்யா பிரதீப், அனித்ரா நாயர், சிங்கம்புலி, முத்துராஜேந்திரன், நிக்கில் முருகன் அவங்களாம் கூட நானும் ஒரு மேக்கப் மேனாக நடித்த படம். இந்த படம் ஹியூமன் ஃப்ளஷ், மனித கறி சம்மந்தமாக எடுத்த படம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், தெரில. பட் படம் எப்படி போச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு 2 வாரம் தியேட்டரில் போச்சு. அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. படம் பற்றி பெரிய பரவலாக இல்லை. ஏன் அப்படி ஆச்சுன்னா, ஏசி டிக்கெட்டு, யாரும் படத்தை தேட்டரில் சின்ன பசங்க போய் பார்க்க முடியாத சூழ்நிலை. என் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட அந்த படம் மனித கறி சம்மந்தப்பட்டதால் அந்த இஷ்யூ இருந்தது. இந்த படத்தை பற்றி இப்போ ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, அப்போ நான் மனித கறி பற்றி எடுக்கும்போது மிகப்பெரிய விமர்சனம். வழக்கம் போல் நம்ம ஹரா எடுக்கும்போது எப்படி பத்திரிகைகளில் பெண்களுக்கு மாதவிடாய்க்கு லீவ் கொடுக்கணும் போது விகடன்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, அதே தான் இதுலேயும். நான் கொலை தான் தீர்வா, படத்தில் நிறைய கொலை இருக்கு அப்படின்னு ஒரு விகடன். இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதுக்கு மேலே போயிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் நாளே, படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி தான், ஒரு கேவலமான படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு தலை அவங்க மீது நான் பிஆர் நிக்கல் முருகன் சொன்னோன்னா அவங்க அதை மாற்றுறாங்க. நான் அதை ஆக்சுவலாக விட மாட்டேன்ற அளவுக்கு தான் போனேன். ஒரு நாள் என் பேச்சு மிகப்பெரிய அளவில் ஒழிக்கப்படும் போது இதை பற்றி நான் பேசுவேன். இப்போ ஏன்னா இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, கூடுவாஞ்சேரியில் நம்ம கூடுவாஞ்சேரியில் இன்னைக்கு மனித கறி சமைச்சு ஒரு 3 பேர் சாப்பிட்டாங்க. அவங்கள போலீஸார் வேட்டை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் எப்படி நடக்கும், எப்படி நடந்தது, இப்படிலாம் பேசினாங்க. ஒரு விமர்சனமாக பேசுறது ஒன்று இருக்குது. சினிமான்றது கனவு, கற்பனை, கிரியேட்டிவ், அவ்வளோதான். அதை தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம பார்க்குற விஷயங்கள், நமக்கு கற்பனையான விஷயங்கள், அப்படி தான் படம் எடுக்கிறோம். ஆனால் அன்னைக்கு இதே போல தான் ஹராக்கு பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்போ ஹராக்கு பண்ண அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் அந்த பெண்களுக்கு மாதவிடாயில் லீவும் பணமும் கொடுக்கணும். அதே மாதிரி அரசியல் சாசன சட்டத்தை, இதெல்லாம் ஒரு கருத்து சார். ஒருத்தங்க ஒரு படம் எடுக்கும்போது உனக்கு என்ன தெரியும், நீ அப்படி பண்ணுறியா இப்படியா, சினிமாவை சினிமாக்காரர்களே கெடுப்பது போன்ற ஒரு சிலருடைய வார்த்தைகள். என்ன போல ஒரு சின்ன கிரியேட்டிவ் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இல்லை. நாங்கள் தாதா எடிசனில் ஒரு சொன்ன மாதிரி தான் ஒரு திருநங்கை பெண் என்று அழைப்போம்ட்டு அதில் எடுத்தோம். பவுடரில் மனித கறியை பற்றி சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆட்டுக்கறி இதான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறியை விற்ற ஒரு பெரிய கம்பெனி பற்றி செய்தி படிச்சிருக்கேன். ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன், அட்வொகேட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே என் கற்பனைகள் வந்ததையும் தான் சினிமாவில் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிரூபணமாக இருக்குது. மனித கறியை ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க. நிறைய பேர் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாகி நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நடந்திருக்கு. அதுக்காக நான் சொன்னேன், அன்றே சொன்னார் அப்படின்னு பெரிய நடிகர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க. நாங்கள் அன்றே சொன்னார்ன்றதுக்காக சொல்லலை. எங்கள் கற்பனை, எங்கள் கதைகளுக்கும் மரியாதை கொடுங்க. மிகப்பெரிய படங்களை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது, அந்த படத்தை விமர்சனம் பண்ணால் பேர் வரும்னு பண்ணுறது, இதே ஒரு வேலையை எடுத்துன்னு போகிறத விட நாங்கள்லாம் படம் எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். எங்கள் படங்கள் திரைக்கு வர்றது மிகப்பெரிய வெற்றி. எங்கள் படங்கள் திரையில் ஓடினது மாபெரும் வெற்றி. நாங்கள் சராசரி சாதாரண நாட்கள், எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நியாயமான ஆசை, அதை தான் படமாக எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து விமர்சனம் பண்ணும் ஒரு விகடன், கொலை தான் தீர்வா அப்படின்னு அந்த டைமில் சொன்னாங்க. இப்போ கூட விஜய் சார் படத்தில் கொலைகளை பற்றி ஏசி டிக்கெட் கொடுக்கும்போது, ஏன் ரஜினி படத்தில் எத்தனை கொலை நடக்கலையான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் கேட்கணும். அத்தனை கொலை தான் தீர்வான்னா அதை கதை அதை கேட்டுருவோம் எடுத்துருப்போம். எத்தனையோ வெப்சீரிஸ், எத்தனையோ படங்கள் அது பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணாதீங்க யாரையும். என்ன டார்கெட் பண்ண ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னையும் பார்த்து என்னையும் விமர்சனம் பண்ணதுக்கு நன்றி. உங்கள் விமர்சனங்களுக்கு ஒரு தக்க பதிலடி தான் இப்போ இந்த பவுடர் எல்லாம் வந்திருக்க ஹியூமன் ஃப்ளஷ். இன்னைக்கு சென்னையில் கூடாஞ்சேரியில் நடந்திருக்க சம்பவம். ஹரா அதில் பெண்களுக்கான மாதவிடாய் டைமில்
லீவும் விடுப்பு சேர்த்து சம்பளம். நான் விகடன் பதிவே இருக்கு என்கிட்ட என்ன கேட்ட கேள்விக்கு, நீங்கள் பிற்போக்கா சிந்திக்கிறீங்களான்னு. அதேமாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான். கலைஞர்கள் வளரும்போது அவர்களை ஊக்குவிங்க. ஒரு கிளாஸில் வந்து 40 பேர் படிக்கிற ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தர் தான் இருப்பான், மீதி எல்லாரும் வேஸ்ட் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் திறமை இருக்கு. ஃபஸ்ட்டு வர்றது பிரச்சனை இல்லை, அவங்க மீதி இருக்க மற்றவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் என்ன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒரு படம் வெளியே வர்றதுக்கு எத்தனை தாமதங்கள், என்னென்ன நடக்குது, எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. எல்லாம் கிடைச்சி ஒரு விஷயம் ஒருத்தர் செய்யலைன்னா அவன் அந்த தொழில் கான்ஃபிட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் எல்லாம் கிடைச்சி நான் ஒரு விஷயம் பண்ணலை.